வணக்கம், இது நியூஸ் ஃபோக்கஸ் தமிழ். இந்த வீடியோவில் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பேச போகிறோம்னா, மகாராஷ்டிராவில் பாஜக கூட்டணி உடையதா அப்படிங்கிறத பற்றியும், ரெண்டாவது நடந்து முடிந்த மக்களவைத் தேர்தலில் பாஜக மிகப்பெரிய ஒரு பின்னடைவு சந்திச்சிருக்கு, தனிப்பெரும்பான்மை இழந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். அதுக்கான காரணமாக ஆர்எஸ்எஸ் என்ன கருதுது, அதை பற்றின செய்திகள் என்ன சொல்லுது அப்படிங்கிறத பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு மகாராஷ்டிராவை பொறுத்த வரைக்கும், மகாராஷ்டிராவில் எலெக்ஷன் முடிஞ்சிருக்கு. அங்கே 48 மக்களவை தொகுதி, அங்கே கிட்டத்தட்ட 30 தொகுதியில் இந்தியா கூட்டணி கைப்பற்றிருக்கு, 17 பாஜக கூட்டணி கைப்பற்றிருக்கு. பாஜக வந்து அங்கே 28 தொகுதியில் போட்டிட்டு வெறும் 8 தொகுதி தான் கைப்பற்றினாங்க. ஷிண்டே தரப்பு சிவசேனா கிட்டத்தட்ட 15 தொகுதியில் போட்டிட்டு 7 தொகுதியை கைப்பற்றுறாங்க. ஆனால் அஜித் பவார் வந்து மொத்தமாக போட்டிட்டதில் ஒரே ஒரு தொகுதியை மட்டும் தான் கைப்பற்றினாங்க, அஜித் பவார் தரப்பிலான என்சிபி அப்படிங்கிறத பார்க்குறோம். இப்போ இந்த விஷயத்துக்கான காரணங்கள் என்ன அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி, மக்களவை தேர்தல் முடிஞ்சிருச்சு, பட் இந்த ஆண்டே மகாராஷ்டிராவில் சட்டமன்ற தேர்தல் நடக்க இருக்குது அப்படிங்கிறத கவனிக்கிறோம். சட்டமன்ற தேர்தல்னு பார்க்கும்போது கடந்த காலத்தில் பாஜக லோக்சபாவில் மிகப்பெரிய வெற்றியை பெற்றிருந்தாங்க. 48ல் 40க்கும் மேற்பட்ட மிகப்பெரிய ஒரு வெற்றியை பாஜக பெற்றிருந்தாங்கிறத பார்த்தோம். அதை ஒட்டியே நடந்த அசம்பிளி எலெக்ஷன்லையும் பாஜக கூட்டணி சிவசேனா அப்போ பாஜகவோட இருந்தாங்க, ஒன்றிணைந்து சிவசேனாவை வச்சு பெரிய வெற்றியை பெற்றிருந்தாங்க. அதன் பிறகு நடந்த பல்வேறு விஷயங்கள், அதன் காரணமாக அங்கே வந்து கட்சிகள் மாறிச்சு, அதன் காரணமாக ஆட்சியும் மாறிச்சு அப்படிங்கிற விஷயத்தை பார்த்தோம். இப்போ அசம்பிளி எலெக்ஷன் வரப்போது. அசம்பிளி எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும், அசம்பிளி எலெக்ஷன் போகிறதுக்கு முன்னாடி ஏற்கனவே நடந்து முடிஞ்ச மக்களவைத் தேர்தலில் பாஜக கூட்டணி மிகப்பெரிய தோல்வியை அங்கே சந்திச்சதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி சண்டை போட்டுக்கிறாங்க. யாருன்னா, ஷிண்டே தரப்பான சிவசேனாவும் அஜித் பவார் தரப்பான என்சிபியும், பிறகு பாஜகவும் மாற்றி சண்டை போட்டுக்கிறாங்க. பாஜகவோட எக்ஸ்ட்ரீம் லெவலில் என்ன போச்சுன்னா, அங்கே தேர்தல் தோல்விக்கு பொறுப்பேற்று மாநில தலைவராக இருந்த பாஜக ஆட்சியினுடைய அந்த துணை முதல்வராக இருந்த தேவேந்திர பட்னவிஸ் தன்னோட பதவியை ராஜினாமா செஞ்சுட்டு நான் வந்து கட்சி வளர்க்கக்கூடிய இடத்துக்கு நகர்றேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அரசியல் ஸ்டாண்ட் எடுத்தாருங்கிறத பார்த்தோம். இந்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னா, ஷிண்டே என்ன சொல்கிறாருன்னா, எப்படி நம்ம தோற்றோம், இந்தளவுக்கு மிகப்பெரிய தோல்வியை பாஜக எப்படி சந்திச்சுது அப்படிங்கிறதுக்கு அவர் என்ன ஒரு காரணத்தை சொல்கிறாருன்னா, காங்கிரஸ் ஒரு வலிமையான ஒரு பிரச்சாரத்தை முன் வச்சாங்க. பாஜக 400 கேட்குறாங்க. 400 அப்படிங்கிற ஒரு இடத்த பாஜக அச்சீவ் பண்ணாங்கன்னா என்ன நடக்கும் அப்படின்னா, அரசியலமைப்பு சட்டத்தையே பாஜக மாற்றிடும், இடஒதுக்கீடே ரத்து பண்ணிடுவாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு பயத்தை, ஒரு போலி பயத்தை மக்கள்கிட்ட பிரச்சாரமாக கொண்டு போனாங்க. அதன் காரணமாக இந்த மாதிரி மோடிக்கு ஒரு தனி பெரும்பான்மை கிடைக்கல அப்படின்ற ஒரு கருத்தை ஷிண்டே முன் வச்சார் அப்படிங்கிறத பார்த்தோம். இதே விஷயத்தை உறுதிப்படுத்துகிற மாதிரி அஜித் பவார் தலைமையிலான என்சிபி இதே கருத்து தான் சொன்னாங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, பாஜகவுடைய முக்கிய பிரமுகர்களே பல இடங்களில் நாங்கள் 400 பெறுவோம்னு சொல்லிட்டு இருந்தாங்க. 400 பெறுவோம் அப்படிங்கிறது வந்து உண்மையிலே எதை நோக்கி அப்படின்ற இடத்துக்கு எதிரணியில் காங்கிரஸ் வச்ச பிரச்சாரம் தான், இடஒதுக்கீடு மாற்றிடுவாங்க அப்படிங்கிற விஷயம். இடஒதுக்கீடுங்கிறத பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் மற்ற மாநிலங்கள் எப்படி பார்க்குறாங்களோ இல்லையோ, மகாராஷ்டிரா பொறுத்த வரைக்கும் கடந்த ஒரு 3 ஆண்டுகளாகவே ரொம்ப பரபரப்பான விஷயமாக மாறுது. அங்கே மகாராஷ்டிராவில் வாழக்கூடிய மராத்தா மக்கள் தங்களுக்கான இடஒதுக்கீடு மாற்றி அமைக்கப்படணும் அப்படிங்கிற விஷயத்தில் மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை முன்னெடுத்தாங்க. பெரிய அந்த மகாராஷ்டிராவுடைய அந்த மராத்தா சமூகத்துக்கான சில சாதிய தலைவர்கள் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு உண்ணாவிரத போராட்டத்தை முன்னெடுத்து நேஷனல் அளவில் ஒரு பரபரப்பான நியூஸை கிளப்பினாங்க. அதன் காரணமாக ஏக்நாத் ஷிண்டே தலைமையிலான அரசுக்கு ஒரு மிகப்பெரிய நெருக்கடியை உருவாச்சு அப்படிங்கிறத பார்த்தோம். அப்படின்னும் போது அந்த இடஒதுக்கீடு பிரச்சாரம் உண்மையிலே வந்து அங்கே இருக்க மக்கள்கிட்ட உண்மையிலே பாஜக 400 பெற்றானா இதை நோக்கி தான் நகருவாங்க, காங்கிரஸ் சொல்கிறது உண்மைதான் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை உண்டாக்கியிருக்கு போல இருக்குது. அதனால தான் வந்து அங்கே இருக்கக்கூடிய பாஜக கூட்டணியில் இருக்கக்கூடிய ஷிண்டே, அஜித் பவார் போன்றவங்களாம் வெளிப்படையாக அந்த கருத்தை முன்வைக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்குறோம். மகாராஷ்டிராவில் பாஜக இந்த அளவுக்கு ஒரு பின்னடைவு சந்தித்ததுக்கான காரணம் என்ன அப்படின்றத மாற்றி பல்வேறு காரணங்கள் சொல்லும் பட்சத்தில், எலெக்ஷன் முடிவு வெளியான பிறகு அஜித் பவார் கடுமையான அதிருப்தியில் இருந்தார் அப்படிங்கிறத பார்த்தோம். அன்றைய தினம் பார்த்தீங்கன்னா, அவர் வந்து ஒரு மிகப்பெரிய டிஸ்டர்பில் இருந்ததுக்கான காரணம், கிட்டத்தட்ட 8க்கும் மேற்பட்ட தொகுதியில் அவர் போட்டிட்டு ஒரே ஒரு தொகுதி தான் அவர் வெற்றி பெற்றிருந்தார். குறிப்பாக அவங்க குடும்ப தொகுதியான பாராமதி தொகுதியில் பார்த்தீங்கன்னா, சரத்பவாருடைய பொண்ணு சுப்ரியா சொல்லி வெற்றி பெற்றிருக்காங்க. அஜித் பவாரோட மனைவி தான் எதிர்த்து போட்டிட்டாங்க, மிகப்பெரிய தோல்வி சந்திச்சிட்டாங்க, 1.5 லட்சம் வாக்குகளில் தோல்வி சந்திச்சாங்க. அதனால் ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிட்டார். அதன் பிறகு நடந்த என்டிஏ கூட்டணியை கூட அவர் புறக்கணிச்சார், அந்த மீட்டிங்கை அவர் புறக்கணிச்சிருந்தாருன்னு பார்த்தோம். அதோட புறக்கணிப்பு அப்படிங்கிறது அமைச்சரவை அமைக்கப்படும் போது தனி பொறுப்புடன் கூடிய இணையமைச்சர் பதவி அவருக்கு கொடுக்கப்பட்டுச்சு. அவர் அதை மறுத்தார். ஏன்னா கடந்த மன்மோகன் சிங் தலைமையிலான கவர்மெண்ட்டில் நான் வந்து கேபினெட் அந்தஸ்தில் இருந்தேன், இப்போ வந்து என்னை வந்து ப்ரொமோட் பண்ணுற மாதிரி இருக்குது, இது எனக்கு வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லி அவர் இன்னும் தன்னுடைய அந்த பொறுப்பை அவர் ஏற்காமல் இருக்கார் அப்படிங்கிறதெல்லாம் கவனிக்கிறோம். ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிட்டார் அப்படிங்கிற பார்க்குறோம். இப்போ இதை ஒட்டி வந்து ஆர்எஸ்எஸ் என்ன சொல்லுது அப்படின்னா, நீங்கள் மகாராஷ்டிரா பொறுத்த வரைக்கும் என்சிபியை உடைச்சதே தப்பு, அஜித் பவாரை உங்கள் கூட்டணிக்கு நீங்கள் கொண்டு வந்ததே தப்பு அப்படின்னு சொல்லி காட்டமான சில விமர்சனத்தை ஆர்எஸ்எஸ் வைக்குது. கூடவே இன்னொரு விஷயத்தை சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா,
கடந்த காலத்தில் ஆர்எஸ்எஸ் ஒரு பயங்கரவாத அமைப்பு, மிகப்பெரிய தடை செய்யக்கூடிய ஒரு அமைப்பு, அது வந்து இருக்கவே கூடாது அப்படின்ற மாதிரி ஆர்எஸ்எஸ்க்கு எதிராக வலிமையான பிரச்சாரத்தை செஞ்ச காங்கிரஸோட தலைவர்கள் எல்லாத்தையும் இன்றைக்கி நீங்கள் வந்து பாஜக கூட்டணி கொண்டு வந்துட்டீங்க, அவங்களுக்குலாம் எலெக்ஷனில் சீட்டு கொடுக்குறீங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தை ஆர்எஸ்எஸ் வந்து முன் வச்சுருந்தாங்க. ஆர்கனைஸில் பத்திரிகையில் கூட எழுதியிருந்தாங்க. மகாராஷ்டிராவை பொறுத்த வரைக்கும் பாஜகவுடைய கடந்த 5 ஆண்டு கால அந்த அரசியல் ஸ்ட்ராட்டஜி ஃபுல்லாகவே தப்பான பாதையில் போயிருக்கு அப்படிங்கிறத ஆர்எஸ்எஸ் வந்து ஒரு குற்றச்சாட்டை முன் வைக்கிறாங்க அப்படிங்கிறத கவனிக்கிறோம். மகாராஷ்டிராவை பொறுத்த வரைக்கும் எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு பிறகு அங்கே ஒரு கூட்டணிக்குள்ளே மிகப்பெரிய குழப்பம் போயிட்டுருக்கு. இந்த கூட்டணி திரும்ப இப்படியே தொடரலாமா அல்லது வரக்கூடிய எலெக்ஷனில், அதாவது அசம்பிளி எலெக்ஷனில் தனித்து போட்டியிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு பாஜக ஒரு இன்டர்னல் சர்வே, ஒரு ரகசிய சர்வே வேறு நடத்திட்டு இருக்காங்க. ஷிண்டே, அஜித் பவார் போன்றவெல்லாம் கூட வச்சுட்டு பயணிக்கலாமா, இல்லை தனித்து நம்ம களம் காணலாமா அப்படின்ற மாதிரியான டிஸ்கஷன் போகிறாங்க. இன்னும் சிலர் வந்து நம்ம பழையபடி உத்தவ்கிட்ட பேசலாம், உத்தவோட இணைஞ்சு நம்ம பயணிக்கலாம் அப்படின்ற மாதிரி கூட சிலர்லாம் கருத்து முன் வைக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அங்கே ஒரு குழப்பமான சூழல் போயிட்டுருக்கு அப்படிங்கிறத கவனிக்கிறோம். இதே குழப்பத்தோடு இவங்களால் எப்படி பாஜக ரொம்ப வலிமையாக வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலை சந்திக்க முடியும் அப்படிங்கிறது தெரியல. ஏன் அப்படின்னா மகாராஷ்டிரா எலெக்ஷன் அப்படிங்கிறது ஸ்டேட் எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் அதை இழக்கக்கூடாது அப்படிங்கிறதுல எல்லா கட்சியுமே கவனமாக இருக்கும். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா ஒன்றியத்தில் ஆட்சியில் இருக்கக்கூடிய கட்சிக்கு மகாராஷ்டிரா ரொம்ப முக்கியமானது. ஏன்னா இந்தியாவுடைய பொருளாதார தலைநகர் மும்பையே வந்து மகாராஷ்டிராவில் தான் இருக்குது அப்படிங்கிறத கவனிக்கிறோம். அப்படி இருக்கும்போது மகாராஷ்டிராவோட அரசியல் டெல்லி அரசியலுக்கு ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த அரசியலாக பார்க்கப்படுது எப்போவுமே. அப்படின்ற பட்சத்தில் மோடி இந்த முறை அங்கே என்ன மாதிரியான ஒரு வியூகத்தை வகுக்க போகிறாரு அப்படிங்கிறது ஒரு பெரிய குழப்பமாக இருக்குது. அதனால் தனித்து களம் காணலாமா அப்படிங்கிற ஒரு டிஸ்கஷன் போயிட்டுருக்கு. இந்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இந்தியா கூட்டணியில் பெரிய சலசலப்பு எதுவும் கிடையாது. இப்போ அங்கே வரக்கூடிய சட்ட மேலவைக்கு கிட்டத்தட்ட டீச்சர்ஸ்க்கு பிறகு பட்டதாரிகளுக்கான சில 4 தொகுதிகள் இருக்குது. அந்த 4 தொகுதிகளில் உத்தவ் தாக்கரே வந்து 4 தொகுதியிலும் போட்டிடணும்னு நினைக்கிறாரு. பட் காங்கிரஸ் வந்து எங்களுக்கு 2 வேணும்னு கேட்குறாங்க. இந்த மாதிரி ஒரு சின்ன டிஸ்கஷன் அவங்களுக்குள்ள போயிட்டுருக்கு. பட் இந்தியா கூட்டணி அங்கே இன்னும் வலிமை தான் இருக்குது, பெரிய அளவில் உடையலை அப்படிங்கிறத கவனிக்கிறோம். ஆனால் இந்த பக்கத்தில் என்டிஏ கூட்டணி, மகாராஷ்டிரா பொறுத்தவரைக்கும் என்டிஏ கூட்டணி எப்படி நகர போகுது? ஏன்னா பல குழப்பங்கள் மத்தியில் பெரிய டிஸ்கஷன் அங்கே போயிட்டுருக்கு. நம்ம தனித்து களம் பண்ணலாமா அல்லது எப்படி ஃபேஸ் பண்ணலாம், அந்த மாதிரி என்ன மாற்றி குற்றச்சாட்டை முன் வச்சுக்கிறாங்க. குறிப்பாக ஆர்எஸ்எஸ் வந்து மகாராஷ்டிராவை பொறுத்து ரொம்ப கடுமையான விமர்சனத்தை முன் வைக்கிறாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்எஸ்எஸ்னுடைய தலைநகரம் அப்படிங்கிறது நாக்பூராக இருக்குது. நாக்பூர் அப்படிங்கும்போது அது ஆர்எஸ்எஸ்னுடைய ஒரு கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு ஸ்டேட் அப்படிங்கிறதுனால அந்த பகுதியில் லோக்கல் அரசியல் ஆர்எஸ்எஸ் ஆரம்பத்துலேருந்தே ரொம்ப உற்று நோக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத கவனிக்கிறோம். அப்படின்ற பட்சத்தில் ஆர்எஸ்எஸோட ரோல் இந்த மாதிரி என்னவா இருக்க போது, மகாராஷ்டிராவை பொறுத்த வரைக்கும் அங்கே என்ன கைட் பண்ண போகிறாங்க, அங்கே பாஜகவுடைய தேவேந்திர பட்னாவிஸ் வந்து கட்சியினுடைய மாநில தலைவர் பொறுப்பை ஏற்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தை நோக்கி நகராரு அப்படிங்கிறத கவனிக்கிறோம். அடுத்து அவர் தேசிய அரசியலுக்கு வந்து தன்னோட பொறுப்பு ஏற்க போகிறாரா அல்லது வேறு எதுவும் மகாராஷ்டிராவுக்கு பாஜக வேறு எதுவும் ஸ்ட்ராட்டஜியை வகுக்க போகிறாங்களா அப்படிங்கிறது தெரியல. இது ஒரு பக்கம் இருந்தாலும் இப்போ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஆர்எஸ்எஸ்னுடைய முன்னாள் முழுநேர ஊழியர்கள் என்ன பண்ணியிருக்காங்க, பிரதமர் மோடிக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்காங்க. இந்த முறை பாஜக தனித்து ஆட்சி அமைக்கிறதுக்கான வாய்ப்பை எதனால் இழந்துச்சு, தனிப்பெரும்பான்மை எப்படி இழந்துச்சு அப்படிங்கிறதுக்கு சில விஷயத்தை முன்வைக்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, எப்போவுமே சிறுபான்மையின வாக்குகளும் ஒடுக்கப்பட்ட மக்களுடைய வாக்குகளும் ஒரு கட்சி ஆட்சிக்கு வரதுக்கோ அல்லது ஒரு கூட்டணி ஆட்சிக்கு வரதுக்கோ ரொம்ப முக்கியமான ரோல் பண்ணும். அது இந்த முறை பாஜகவுக்கு பெரிய அளவில் உதவி செய்யலை. குறிப்பாக தனிப்பட்ட முறையில் பாஜக கட்சிக்கு உதவி செய்யலை அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. சிறுபான்மையினுடைய வாக்கு அப்படிங்கிறது 0, ஓகே. பட் தலித் மக்களோட வாக்கு அப்படிங்கிறது பாஜகவுக்கு ரொம்ப முக்கியமானது. அது டைரெக்டாக பாஜக வராட்டியும் பாஜக கூட்டணியில் எந்த கட்சிகள் இருக்கோ அந்த கட்சியை நோக்கி அது வரும். அதன் அடிப்படையில் பாஜகவுக்கு ஒரு பெரும்பான்மை கிடைக்கும் அப்படின்ற பட்சத்தில் அது அந்த கருத்தை ஆர்எஸ்எஸ் குறிப்பிடுறாங்க. அப்படி குறிப்பிடும்போது பீகாரில் உங்கள் ஸ்ட்ராட்டஜியை சரியாக ஊற்றிக்க, சிராஜ் பஸ்வானை உங்கள் கட்சியில் இணைச்சிட்டிங்க, பிறகு ஜிதன் ராம் மஞ்சியை உங்கள் கட்சியில் இணைச்சிட்டிங்க. இந்த 2 தலித் தலைவர்களும் நீங்கள் இணைச்சதுனால அங்கே வந்து சிறுபான்மையுள்ள வாக்குகள் மொத்தமாக வந்து இந்தியா கூட்டணிக்கு போகாமல் பாஜகவுக்கு வந்துருச்சு. அது ஒரு மிகப்பெரிய பாஜக கூட்டணிக்கு வந்துச்சு, ஒரு மிகப்பெரிய வெற்றி. இந்த மாதிரியான யுக்தியை உத்தரப்பிரதேசலையும் அல்லது மகாராஷ்டிராலையும் நீங்கள் செய்ய தவறிட்டீங்க. இதன் காரணமாக ஒரு மிகப்பெரிய வெற்றியை நீங்கள் இழந்துட்டீங்க அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை மோடிக்கு கடிதம் எழுதியிருக்காங்க ஆர்எஸ்எஸ்லேருந்து அப்படிங்கிறது கவனிக்கிறோம். அப்போ இதெல்லாம் பார்க்கும்பொழுது எண்ட் ஆஃப் த ரிசல்ட்டாக பாஜக பொறுத்த வரைக்கும் எலெக்ஷன் வெற்றியை நோக்கி அவங்க பயணிக்கும் போது அடுத்து அவங்க என்ன விஷயத்தை கவனம் செலுத்தணும் அப்படின்ற மாதிரி ஆர்எஸ்எஸ் வந்து ஒரு விஷயத்தை குறிப்பிட்றாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, ஒடுக்கப்பட்ட மக்களுடைய வாக்குகளை பெறுவதற்கு ஒடுக்கப்பட்ட மக்களோட தலைவர், அந்த தலைவருடைய கட்சி, அந்த கட்சி வந்து எப்பவுமே பாஜகவோட இணைஞ்சு பயணிக்கணும். அதுக்கான விஷயத்தை ஒவ்வொரு மாநிலத்திலையும் கவனம் செலுத்தணும் அப்படிங்கிற விஷயத்தை குறிப்பிட்றாங்க. ரெண்டாவது, பாஜகக்குள்ள ஒடுக்கப்பட்ட சமூகத்தினுடைய தலைவர்களுக்கான சரியான அங்கீகாரத்தை நீங்கள் கொடுக்கணும். அப்படி கொடுக்கும் பட்சத்தில் தான் வந்து அவங்களுடைய வாக்குகளை நம்மளால் கவர முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை குறிப்பிட்றாங்க. இந்த செய்தியினுடைய உண்மைத்தன்மையை நம்ம பார்க்கணும் அப்படின்னா, தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா வந்து தொடர்ச்சியான தோல்வி சந்திச்சுட்டு இருக்கக்கூடிய திரு எல் முருகன் நீலகிரியில் ஆராசாக்கிட்ட தோற்றுருப்பாருங்கிறத பார்க்குறோம். கடந்த காலத்திலே அவர் தோற்றார், சட்டமன்ற தேர்தலில் தோற்றுருக்கார் அப்படின்றத பார்க்குறோம். இப்போ அவருக்கு இந்த முறை வந்து மீண்டும் இணையமைச்சர் பதவி வழங்கப்பட்டிருக்கு. அப்படின்னும் போது இப்போ ஒடுக்கப்பட்ட தலைவர்களுக்கு நாங்கள் வந்து உரிய அங்கீகாரம் கொடுக்குறோம். அந்த ஒரு தலைவரை வச்சு ஏனைய ஒடுக்கப்பட்ட மக்கள்கிட்டையும் அவங்க ஒரு பிரச்சாரமாக கொண்டு போவாங்க. இந்த மாதிரி தான் வந்து நாங்கள் உங்களை பார்க்குறோம், ஒரு தலைவரை வச்சு இந்த மாதிரி தான் நான் உங்களை பார்க்குறேன்னு சொல்லுவாங்க. ஆனால் அவைக்குள்ளே அவங்கள எந்த மாதிரி ஈக்குவலாக நடத்துகிறாங்க, எந்த மாதிரி அவங்களுக்கான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க, அவங்களோட அறிவுக்கு எந்தளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க, அவங்களுடைய அந்த ஒரு
மனித தன்மைக்கு என்ன மாதிரியான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறான்னு பார்த்தா ஒரு கேள்விக்குறியாக இருக்கும். ஏன்னா கடந்த காலத்தில் வந்து இந்தியாவினுடைய குடியரசுத் தலைவராக பாஜக ஒடுக்கப்பட்ட சமூகத்திலிருந்து வந்து ராம்நாத் கோவிந்தை நியமித்து அவர் எந்த அளவில் அசிங்கப்பட்டார் அப்படிங்கிறத நம்ம கடந்த காலத்தில் நான் நிறைய பார்த்துருக்கோம். கோவிலுக்குள்ள அனுமதிக்கப்படாமல் அது ரொம்ப ஒரு பெரிய கான்ட்ரவர்சி சப்ஜெக்டாக மாறும்போது அது கொடுத்து பாஜக என்ன மாதிரியான ரெஸ்பான்ஸ் பண்ணுச்சு அப்படிங்கிறதெல்லாம் நம்ம கவனிச்சிருக்கோம். அப்படின்னும் போது பாஜக இந்த மாதிரி ஒரு பெயரளவில் அடையாளப்படுத்துறதுக்காக அந்த மக்களை வந்து அந்த மக்களுடைய தலைவர்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறதுங்கிறத பார்க்குறோம். நம்ம இங்கே என்ன கவனிக்கணும்னா, பாஜக எங்கே வெற்றி பெறுது அப்படின்னா, அதாவது இங்கே இருக்கக்கூடிய தலித் மக்கள் பொருளாதார ரீதியாகவும் கல்வி ரீதியாகவும் அரசியல் அங்கீகாரம் போன்ற எந்த விஷயத்துலையும் முன்னேறாமல் எல்லாத்துலேயும் பின்தங்கி இருக்கக்கூடிய ஒடுக்கப்பட்ட மக்கள், அந்த மக்களுடைய பின்தங்களுக்கு காரணமாக இருக்கக்கூடிய ஒரு ஐடியாலஜிக்கு சொந்தக்காரர்களாக இருக்கக்கூடிய இந்த பாஜக எப்படி அந்த மக்களுக்கான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற மாதிரி ஒரு தோட்டத்தை அவங்ககிட்ட காமிச்சு அந்த சமூகத்திலேருந்து சில நபர்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற மாதிரியான விஷயத்தை கொடுத்து அவங்கள தக்க வச்சு அந்த மக்களுடைய வாக்குகளையும் பெறுகிறார்கள் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். கடந்த காலத்தில் பாஜக தங்களால் விலை பேசவே முடியாது அப்படின்ற மாதிரி எந்த நபருமே இருக்கக்கூடாது, அந்த மாதிரி எல்லா விதமான தலித் தலைவரையும் தங்களோட கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்தணும் அப்படிங்கிறவங்கள எல்லார்கிட்டையும் முயற்சி பண்ணி பார்த்துறாங்க. எல்லா ஸ்டேட்ஸில் இருக்கிற நபர்களையும் முயற்சி பண்ணி பார்த்துறாங்க. அவங்க எல்லாத்தையும் பாஜகவில் இணைக்கணும், கூட்டணியாக இணைக்கணும் அல்லது பாஜகவிலேயே சேர்க்கணும் அப்படிங்கிற மாதிரி விஷயத்தை எல்லா இடத்துலையும் முன்னெடுத்தாங்க. அப்படி முன்னெடுத்து நீர்த்து போன பல தலைவர்கள் இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். அப்படி இன்னும் விலை பேச முடியாமல் ஒரு தனித்தன்மையோட இன்னும் அதே கர்வத்தோட அதே உத்வேகத்தோட அவங்கள எதிர்க்கக்கூடிய எல்லா விதத்திலையும் அவங்களை எதிர்க்கக்கூடிய அந்த நெஞ்சுறுதி கொஞ்சம் கூட குறையாமல் இருக்கக்கூடிய ஒரு தலைவராக தமிழ்நாட்டிலேருந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் நம்ம பார்க்குறோம். இது போன்ற சில செய்திகளை நம்ம படிக்கும் பொழுது தான் ஒடுக்கப்பட்ட தலைவர்களாக இருக்கக்கூடிய பாஜகவில் விலை பேச பண்ண முடியாமல் தனித்து நிற்கக்கூடிய தலைவர்கள் நம்ம ரொம்ப பெரிய அளவில் தெரிகிறாங்க அப்படிங்கிறத கவனிக்கிறோம். ஆனால் தமிழ்நாட்டில் நம்ம பார்த்தீங்கன்னா புதிய தமிழகம் கட்சி கிருஷ்ணசாமியாக இருக்கட்டும் அல்லது தமிழக முன்னேற்ற கழகம் ஜான் பாண்டியனாக இருக்கட்டும், இது போன்ற பலரும் வந்து அவங்களால வேலை பேசப்பட்டு அவங்களோட கூட்டணிகளை இணைஞ்சதை நம்ம பார்த்துருக்கோம். அப்படி பாஜகவுடைய வலையில் ஈர்க்கப்படாமல் விலகி நின்று தனித்து அரசியல் செய்யக்கூடிய தலைவர்கள் எப்போவுமே தனித்தன்மை கொண்டவர்கள், மதிக்கத்தக்கவர்கள், போற்றத்தக்கவர்கள் அப்படிங்கிற விஷயத்தில் நமக்கு எந்த வகையிலும் மாற்று கருத்து இல்லைன்னு நினைக்கிறேன். ரெண்டாவது, தேர்தல் முடிவுக்கு பிறகு பாஜக குறிப்பாக மோடி அந்த 240 அப்படிங்கிற ஒரு நம்பரோட தனிப்பெரும்பான்மை கிடைக்காம 240 அப்படிங்கிற ஒரு நம்பரில் அவர் சுருங்கி தன்னுடைய அடுத்த கட்ட அரசியலை நகர்த்தக்கூடிய ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்காரு. இந்த நிலைமையை பார்த்து ஒரு பலவீனமான, அதாவது 272 இல்லாத ஒரு பலவீனமான மோடி இருக்கிறத பார்த்து ஆர்எஸ்எஸ் வந்து ரொம்ப பொங்குறதை நம்ம பார்க்க முடியுது. ஆர்எஸ்எஸுடைய தலைவர் மோகன் பகவத் வந்து வெளிப்படையாக வந்து ஒரு ஆணவ தன்மை கொண்டதாக மாறிட்டார். இவங்கெல்லாம் வந்து கட்சியினுடைய காரியகர்த்தாவே கிடையாது, ஆர்எஸ்எஸோட காரியகர்த்தாக்கள் இப்படி இருக்கவே மாட்டாங்க, மணிப்பூரில் இப்படி ஒரு நிலைமை மோசமாக போயிட்டுருக்கு, இது குறித்துலாம் நீங்கள் கவலையப்பட மாட்டேங்கிறீங்க அப்படின்னு ஒரு காட்டமான வருத்தத்தை தெரிவிக்கிறாரு. ஆர்எஸ்எஸ்னுடைய மூத்த நிர்வாகி இந்திரேஷ்குமார் அவர் என்ன கருத்தை தெரிவிக்கிறேன்னா, ராமர் கோவில் கட்டிட்டீங்க, மிகப்பெரிய ஒரு ஆணவத்தில் நீங்கள் ஆனீங்க, ராமர் உங்களுக்கு பாடத்தை கொடுத்துட்டாரு, உங்களுக்கு 241 தான் ராமர் கொடுத்துருக்காரு, இது வந்து நீங்கள் உங்களோட ஆணவத்தை குறைச்சிக்கிட்டு நீங்கள் பாடத்தை கற்றுக்க வேண்டிய சூழல் அப்படின்னு மாதிரி அவர் வந்து ஒரு விஷயத்தை டைரெக்டாக பாஜகன்னு குறிப்பிடாமல் பொதுவாக சொல்கிறாரு அவர். அதே மாதிரி இந்திய கூட்டணியை கூட குறிப்பிட்டு ராமரை மதிக்கலை நீங்கள், அதனால் உங்களுக்கு 272 கிடைக்கல அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை குறிப்பிட்டு கருத்தை சொல்கிறாரு. இப்போ இதெல்லாம் என்னென்னா தொடர்ச்சியாக வந்து ஆர்எஸ்எஸ்லேருந்து மாற்றி பிரதமர் மோடியை வந்து அவர் பலவீனமாக இருக்கிற இந்த நேரத்தில் வந்து ரொம்ப கருத்துக்கள் தெரிவிக்கிறாங்க. ஆணவமாக இருக்காரு, மணிப்பூரில் மனித உரிமை மீறப்படுது, அதை பற்றி எந்த நடவடிக்கை எடுக்காமல் இருக்கான்னு சொல்லிட்டு ரொம்ப காட்டமாக பேசுகிறாங்க. இப்போ நமக்கு என்ன பார்க்கணும் அப்படின்னா, பிரதமர் மோடி அப்படிங்கிற மெட்டீரியல் யார் கொண்டு வந்தாங்க இங்கே, அவர் எப்படி இங்கே உலகத்துக்கு தெரியும், குஜராத்தில் முதல்வர் அப்படின்ற ஒரு வாய்ப்பு அவருக்கு எப்படி கொடுக்கப்பட்டுச்சு, ஆர்எஸ்எஸ்னுடைய காரியகர்த்தாவாக இருந்து அவர் அப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து தான் வந்து கட்சியினுடைய பாஜக கட்சிக்குள்ளே வந்து கட்சியின் முக்கிய நிர்வாகி பிறகு மாநில முதல்வர் அப்படிங்கிற ஒரு அந்தஸ்துக்கெலாம் வராரு. அந்தளவுக்கான ஃப்ரீடம் அவருக்கு கொடுத்தது ஆர்எஸ்எஸ். அப்படி ஒரு ஸ்டேட்டில் இருந்த ஒருத்தர், அதாவது குஜராத்தில் அவர் எப்படி ஒரு முக்கியமான ஒரு முதல்வராக இருக்கிறோ அதே மாதிரி அதே காலகட்டத்தில் முக்கியமான இன்னும் 2 ஸ்டேட்டில் அதே மாதிரி அவருக்கு ஈக்குவலாக சில தலைவர்கள் இருந்தாங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா, மத்திய பிரதேசில் சிவராஜ் சிங் சௌகான், இன்றைக்கு வேளாண் துறை அமைச்சராக இருக்கக்கூடிய சிவராஜ் சிங் சௌகான் வந்து அவரும் அதே மாதிரியான கேட்டகரியில் இருந்தவர் தான். பிறகு சத்தீஸ்கரில் ராமன் சிங் அப்படிங்கிற ஒரு முக்கியமான நபர், அவரும் வந்து இதே மாதிரி கேட்டகரியில் இருந்தவர் தான். இந்த மாதிரியான 3 பேர் முக்கியமான கேட்டகரியில் இருக்கும்போது மோடியை மட்டும் பிஎம் ஃபேஸுக்கு ஆப்ட்டு, அவர் தான் கரெக்டான நபர், பொருத்தமான நபர் அப்படின்ற ஒரு விஷயத்தை யார் முடிவு செஞ்சது? இந்த ஆர்எஸ்எஸ் தான். எதன் அடிப்படையில் முடிவு செஞ்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2002 நடந்த மிகப்பெரிய கோத்ரா ரயில் விரிப்பு சம்பவம், அதைத் தொடர்ந்து நடந்த இஸ்லாமியர்களுக்கு எதிரான மிகப்பெரிய இன அழிப்பு நடவடிக்கை அப்படிங்கிறத பார்த்தோம். அந்த நடவடிக்கையை பார்த்து அமெரிக்காவே பிரதமர் மோடிக்கு, அன்றைக்கு முதல்வர் மோடி அவருக்கு விசா மறுத்த அப்படின்ற நிகழ்வு அப்படிங்கிறது உலக செய்தியாக இருந்துச்சு. அப்படிப்பட்ட ஒரு நபருக்கு இவர் தான் வந்து பிஎம்கான ஒரு சிறந்த மெட்டீரியல் அப்படின்னு சொல்லி இந்த ஆர்எஸ்எஸ் மோகன் பகவத் தலைமையிலான இந்த ஆர்எஸ்எஸ் தான் அவரை வந்து இந்த இடத்துக்கு கொண்டு வந்து வச்சுட்டு இன்றைக்கி வந்து நீங்கள் வந்து மணிப்பூர் விஷயத்தை வந்து ஒரு நடவடிக்கை எடுக்க தவறாரு அப்படின்னு சொல்கிறீங்களே, குஜராத்தை விட மோசமானதான் மணிப்பூர் அப்படின்ற கேள்வி நமக்கு இங்கே எழுது. இவர் தான் பாஜக அடுத்த கட்ட பிஎம்மாக இருக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி அந்த இடத்த கொண்டு வந்து வச்சுட்டு இன்றைக்கி வந்து தையத்தக்கன்னு குதிச்சா இது கூட என்ன அர்த்தம்?
நீங்கள் தானே வளர்த்து விட்டீங்க. இந்த மாதிரி பல மோடியை நீங்கள் உருவாக்கி வச்சுருக்கீங்க. மோடிங்கிறது நாளைக்கு மோடி முடிவு பெற்றுட்டார்னா ஒட்டுமொத்தமாக நாட்டில் எல்லா விஷயங்களும் சரியாயிடும் அப்படின்னு நம்ம சொல்லவே முடியாது. நிலைமை அதை தாண்டி பயணிச்சுட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்ம கவனிக்கிறோம். அந்த மாதிரி இருக்கும்போது மோடிங்கிறவர் அவர் வந்து ஒரு நோய்க்கான அறிகுறி தான், நோய் ஆர்எஸ்எஸ் தான் அப்படிங்கிறத கவனிக்கிறோம். ஆர்எஸ்எஸ் தலைவர் மோகன் பகவத் கடந்த காலத்தில் வாஜ்பாய் தலைமையிலான என்டிஏ கவர்மெண்ட் அவர் ஆட்சிக்கு முடியும் போது, அவரோட ஆட்சி முடிஞ்சு அடுத்த எலெக்ஷன் வந்து காங்கிரஸ் ஆட்சி வரும்போது அவரை எப்படி ட்ரீட் பண்ணாங்களோ, ஆர்எஸ்எஸ் அன்றைக்கி அவரை எப்படி ட்ரீட் பண்ணாங்களோ அதே மாதிரி தான் இன்றைக்கி மோடியை ட்ரீட் பண்ணுறாங்க. ஏன்னா அன்றைக்கி வந்து அவர் என்டிஏ தலைமையிலான ஒரு ஆட்சியை செஞ்சார். அதன் காரணமாக ஆர்எஸ்எஸ் உடைய எந்த கனவு திட்டத்தையும் அவர் நிறைவேற்றவே இல்லை அப்படின்ற மாதிரி அவர் அணுகுனாங்க. இன்றைக்கும் அதே மாதிரி மோடி அணுகுறாங்க. மோடி என்ன பண்ணார்? மோடி தான் உங்களுடைய 370 காஷ்மீருக்கான 370ங்கிறத நீக்கினார். பிறகு ராமர் கோயில் கட்டினார். பல விஷயத்தை யூசிசி விஷயத்தை அமல்படுத்தினார். சிஏ விஷயத்தை அமல்படுத்துகிறாரு. பல விஷயத்தை செஞ்சு காட்டியிருக்காரு. அவரை ஏன் வந்து நீங்கள் இந்தளவுக்கு கேள்விக்கு உட்படுத்துறீங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது இங்கே தான் பிரச்சனை ஆர்எஸ்எஸ்க்கு வருது. ஆர்எஸ்எஸ்க்கு மோடி நம்மளுடைய கனவு திட்டத்தை நிறைவேற்றுறாரு அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. அவங்களுக்கு என்ன ஒரு விஷயம்னா, இவர் செய்கிற எல்லா விஷயத்தையும் நம்ம கேட்காம செய்கிறாரே அப்படிங்கிற ஒரு தனிப்பட்ட ஒரு ஆதங்கம் தான். நம்மளை கேட்காம செய்கிற, நம்மகிட்ட எந்த முடிவும் எடுக்க மாட்டேங்கிறாரு. அமித்ஷாவும் மோடியும் நம்மளை கலந்து ஆலோசித்து எந்த முடிவும் எடுக்க மாட்டேங்கிறாங்க. நம்மளை மதிக்கவே மாட்டேங்கிறாங்க. எல்லா முடிவும் அவங்களே எடுத்துகிட்டு போகிறாங்க. இப்படியே போச்சுன்னா நாளைக்கு ஆர்எஸ்எஸ்ங்கிற ஒரு அமைப்பே தேவையில்லை, நம்ம தேவையில்லைன்ற அளவு நம்மளை யாருமே மதிக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தன்னோட கையாளாத தனத்தில் வந்து மோகன் பகவத் இப்படி பேசுகிறார் அப்படிங்கிறத நம்ம அதை பார்க்க வேண்டியதாக இருக்குது. இதை பேசிவிட்டு அடுத்து என்ன பண்ணுறாங்கன்னா, ஆர்எஸ்எஸ்க்கும் பாஜகவுக்கும் இடையில் எந்த விதமான காழ்ப்புணர்ச்சியோ எந்த விதமான சண்டை சச்சரவுகளோ இல்லை அப்படிங்கிற மாதிரி அதை மேக்கப் பண்ணுறதுக்கு தட்டி தடுமாறக்கூடிய நிகழ்வும் நடந்துகிட்ருக்கு. அது குறித்தான சில செய்திகளும் வெளியாகிட்டுருக்கு. நாங்கள்லாம் ஒன்றா தான் பயணிச்சிட்ருக்கோம், மோடிக்கு எங்களுக்குமான உறவுகளில் எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. உண்மையிலே பார்த்தீங்கன்னா மோகன் பகவத் நடந்து கொள்ளக்கூடிய அந்த விதத்தை பார்க்கும் பொழுது அது எப்படி இருக்குது அப்படின்னா, அவர் வெளிப்படையாகவே மோடிக்கு எதிராக ஒரு எதிர்க்கட்சி தலைவர் போன்று, அதாவது என்டிஏக்கு எதிராக எதிர்க்கட்சி தலைவர் போன்று மோடி மீது ஒரு பர்சனல் அட்டாக்கை முன்வைக்கிறாரு. அது வந்து எப்படின்னா காழ்ப்புணர்ச்சி வெளிப்படுத்தாமல் ஒரு நிர்வாக ரீதியாக மோசமாக செயல்படுது இந்த அரசு அப்படிங்கிற மாதிரி விஷயத்தை வெளிப்படுத்துகிறாரு. இது டுவர்ட்ஸ் ஒரு எதிர்க்கட்சி நோக்கி அரசு ஒரு ஆக்டிவிட்டி இருக்குது அப்படிங்கிறதான் காட்டுது. அதை காமிச்சிட்டு அதன் பிறகு வந்து வெளியில் வந்து இந்த விஷயங்கள்லாம் ஃபுல்லாக பேசுபடு பொருளாக மாறுது. இதன் காரணமாக வந்து ஆர்எஸ்எஸ் வந்து நம்ம அதாவது ஆர்எஸ்எஸ்க்கும் பாஜகவுக்கும் மிகப்பெரிய கான்ஃப்ளிக்ட் இருக்குது அப்படிங்கிற மாதிரியான செய்தியெல்லாம் வெளியிட்டிருக்கும் போது அதை மறைக்கிறதுக்காக எங்கள் 2 பேருக்கும் அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி செய்தியில் மாற்றியும் பேசுகிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் வெளியாகிட்டுருக்கு. இந்த அளவுக்கு ஒரு விஷயம் சீரியஸாக போயிட்டுருக்கு. வரக்கூடிய காலகட்டத்தில் ஆர்எஸ்எஸோட ஃபீலிங்ஸை புரிஞ்சுக்கிட்டு மோடி நடந்துக்கிறாரா, அல்லது மோடி ஆர்எஸ்எஸ் தாண்டி ஒரு அப்பர் ஹேண்டை எடுத்து இனிமேல் வந்து பாஜக தான் ஆர்எஸ்எஸ் வழி நடத்தும் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு நகர போகிறாரா அப்படிங்கிறது தெரியல. வரக்கூடிய காலகட்டத்தில் அரசியல் எதை நோக்கி நகருதுங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். மிக்க நன்றி.